புற்றுநோய் சம்பந்தமான ஒரு கான்ஃபரன்ஸ் இது நடத்துகிறோம். இதில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மருத்துவர்கள், புற்றுநோயை வைத்தியம் பண்ணுற மருத்துவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சர்ஜன்ஸு, கொஞ்சம் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், பட் மெயினாக மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஏன்னா சாதாரணமாக இப்போ இருக்கிற புற்றுநோய் சர்ஜரி மூலமாகவும் ரேடியேஷன் மூலமாகவும் 100க்கு ஒரு 25 பேரை தான் குணப்படுத்த முடியும். அதுக்கு மேலே குணப்படுத்தணும்னா சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். அதாவது ரத்தத்து மூலமாகவோ அல்லது வாய் வழியாகவோ மருந்துகளை செலுத்தணும். அப்படி பண்ணித்தான் இப்போ 70-80 பேரை நம்ம குணப்படுத்துகிறோம். ஆக இந்த மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இப்போ ஒரு 50 வருஷமாக பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கு. டே டு டே புதுசாக மருந்துகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பொதுவாகவே டாக்டர்கள் அவங்களுடைய மருத்துவ அறிவை அவங்க அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பழைய வைத்தியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் புற்றுநோய் வைத்தியத்தில் இன்னும் அதிகமாக அதை பண்ணணும். பழைய வைத்தியத்தை மறந்து புது வைத்தியத்தை அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பண்ணணும். நிறைய வைத்திய வசதிகள் வந்துருச்சு. வெறும் கீமோதெரப்பி மட்டும் இல்லாமல் டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லி அந்த புற்றுநோய் திசுக்களை மட்டும் கொள்கிற மாதிரி உள்ள மருந்துகள், அதுபோக நம்முடைய எதிர்ப்பு சக்தியையே பூஸ்ட் பண்ணி இம்யூனோதெரப்பின்னு சொல்கிறோம். புற்றுநோயை அழிக்கிறதுக்கான புது மருத்துவ வசதிகள்லாம் வந்திருக்கு. இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தான் இப்போ இந்த 1.5 நாள் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு புற்றுநோய் மருத்துவர்களுமே வர்றாங்க. இன்னும் ஈவினிங்கெல்லாம் இன்னும் வருவாங்க. இதனால் பொதுவாக இது பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு ஒரு லேட்டஸ்ட்டு மருத்துவ அறிவு அவங்களுக்கு போகும். அதனால் மக்களுக்கு நல்ல பயன் ஏற்படும்.